உங்ககிட்ட ஸ்டார்ட்டிங்லாம் நல்லாயிருக்கு. ஆனா ஃபினிஷிங் சரியில்லையேம்மா அப்படின்றதான மீனிங்கு இந்த கேக்கோட எண்டுல நீங்களே பார்ப்பீங்க. நல்லா அழகா வழவழன்னு ஐசிங் பண்ணி எடுத்த கேக்ல அந்த கேர்ளோட ஏஜான 17 ரைட் பண்ணி எடுத்துட்டேன். கோல்டு டஸ்ட் வச்சு பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவரையும் நல்லா தான் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கு அடுத்து தான் எனக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல. சொதப்பல் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில எல்லாத்துலயும் விட ஒரு விஷயம் என்னன்னா, இதில நல்லா அழகா எழுத கத்துக்கிட்டேன். எப்படி குடுத்தாலும் வளைச்சு, வளைச்சு சூப்பரா எழுதுற அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நான் இதில கர்சிவ்லயே அழகா எழுதி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன அந்த ஃபினிஷிங் மூமெண்ட்டு. இப்படி அழகா செஞ்சுட்டு இருந்த கேக்க கடைசியா எப்படி செஞ்சு வச்சிருக்கேன்னு பாருங்க. இந்த கேக்கோட ஃபைனல் அவுட்புட்ட பார்த்தவரை, "ஐய்யய்யோ! இப்படி பண்ணிட்டோமா?" அப்படின்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் கஸ்டமர் பாராட்டுனாங்க, நல்லா இருந்துச்சுன்னு. அடுத்து இதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு கேக் டிசைன் தான். ரொம்ப சூப்பரா, ப்ரெட்டியா, அழகா எப்படி சொல்றது? நல்லா சூப்பரான டிசைன்ல ஒரு கேக் இது. இந்த கேக் டிசைன் எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இத விட இதில நல்லா அழகா ரைட் பண்ணியிருக்கேன். இந்த கேக் டிசைன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க பெனாடம் மற்றும் திட்டுக்குடி பகுதியில கஸ்டமைஸ்டு கேக் செஞ்சு